ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும். ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம். நீ பாருங்களேன், எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஊரில் நான் வந்து எப்போ வீடியோ எடுத்தேன்னா 1:30க்கு வீடியோ எடுத்தேன். ஆனால் அதை விட இங்கே தான் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இங்கே வெயில் அதிகமாக இருக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ அதிகமாக இருக்குமாங்கிறது. அவ்வளோ அதிகமாக இருக்குது மாதிரி ரொம்ப பிரைட்டாக தெரியுது. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அங்கே பாருங்களேன், மணல் காற்று மாதிரி இருக்குது. சுற்றி வர ஒன்றுமே தெரியல பாருங்களேன். கீழே தெரியுது, ஆனாலும் சுற்றி நம்ம பார்க்கும்போது நல்ல மணல் வந்து ரொம்ப மேலே எலும்பி காற்றோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது போல் தெரியுது. இது ஃபுல்லாகவே டெசர்ட் ஏரியா தானே, பாலைவனம் தானே. ஸோ மணல் தான் அதிகமாக இருக்கும். மரங்கள்லாம் அவ்வளோவா இருக்காது. சின்ன சின்ன குட்டி குட்டி செடிகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து சர்வை பண்ண முடியுமோ இங்கே பாலைவனத்தில், அந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்கும். ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், வீடுகளும் அதிகமாக இல்லை, பில்டிங்ஸும் அதிகமாக இல்லை. இந்த டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி தான் வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். மற்ற ஏரியாலலாம் கொஞ்சமாக தான் இருக்கும். பில்டிங்ஸு வீடு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றி, அப்புறம் ஒர்க்கிங் ஏரியா இது பக்கத்தில் தான் வந்து வீடுகள் பில்டிங் எல்லாம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கீழே பாருங்களேன், கார்லாம் ரொம்ப குட்டியாக தெரியுது. நல்லா பாலைவனத்தில் வந்து இறங்குற மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படியே ஷேக் ஆகுது, லேண்ட் ஆக போதில்லை. ஸோ ஃப்ளைட்டு ஷேக் ஆகுது, பயமாக இருக்குது. கிட்ட வந்துட்டோம். கீழே பாருங்கள், ஃப்ளைட்லாம் வந்து ஏதோ பஸ் நிறுத்தியிருக்கிறது போல் இருக்குது. நிறைய ஃப்ளைட் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன விளையாட்டு பொம்மை ஃப்ளைட் மாதிரி இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது. கீழே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது வந்து லேண்ட் ஆகியுமே வந்து ஒரு 40 மினிட்ஸுக்கிட்ட வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க ஃப்ளைட்டு. எப்படி இருக்குன்னு தெரியல. லேண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு இந்த ஜேர்னி, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.